வேலு சாப்பிட்டேமா? வாங்க சார், இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். சரி சரி. ஆமாம், இவர் அப்படியே சாப்பிட்டா மட்டும் நல்லா வேலை செஞ்சு கிழிச்சிருவாரு. போய் அந்த மிஷின் எடுத்து வைப்போ. டேய், ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா சொல்லலாம்ல. நீங்கள் வேறு சும்மா இருங்கப்பா. இவனுங்க வேலை செய்கிறதுக்கு தான் நம்ம சம்பளம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இவனுங்களெல்லாம் இந்த மாதிரி கத்தி வேலை வாங்கினா தான் ஒழுங்காக வேலை செய்வானுங்க, இல்லைனா ஒன்றுமே செய்ய மாட்டானுங்க. அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? அதானே உண்மை. வேலு, உனக்கு டெய்லி உன் கூடயே இருக்கிற என் பையனை பிடிக்குமா, இல்லை அப்பப்போ வந்து போகிற என்ன பிடிக்குமா? சந்தேகமே இல்லை சார், எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், பின்ன நீங்கள் எப்பயாச்சும் வந்து அவனை வேலை வாங்குறீங்க. நான் டெய்லி அவன் கூடவே வந்து அவனை வேலை வாங்குறேன்ல. அவன் என்னை பிடிக்கலன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவான்? அது அப்படி இல்லைடா. மனுஷங்களோட இயல்பே என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிச்சுன்னா ஏன், அவங்க எவ்வளவு கஷ்டமான வேலையை கொடுத்தாலும் அதை அவங்க பிடிச்சி செய்வாங்க. அதுவே அவங்களுக்கு பிடிக்கலன்னு வை, அவங்களுக்கு எவ்வளவு சுலபமான வேலையை கொடுத்தாலும் அதை அவங்களுக்கு பிடிக்காம மனசுல திட்டிக்கிட்டே தான்டா வேலையை செய்வாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலப்பா. இப்போ நான் அவனை வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? பணிவா பேசி வேலை வாங்குன்னு தான் சொல்ல வரேன். வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் சுயமரியாதைலாம் இருக்கும்ல. இனிமேலாவது அதை புரிஞ்சு நடந்துக்கோ.